வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம்காட்டி. இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இது ரொம்பவுமே யூஸ் ஆகும். அவங்களோட டிஏ 3% அதிகரிக்குது. உங்களோட மாத சம்பளம் எவ்வளோ உயரும் அப்படிங்கிற கணக்கு தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்களே அவங்களுக்கும் அவங்களோட டிஏ எப்படி அதிகரிக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அகவிலைப்படை உயர்றது இது ரெண்டாவது டைம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த மார்ச் மாதம் 2% உயர்வு அறிவிச்சிருந்தாங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை சம்பளம் உங்களோட சம்பளத்துலேருந்து 53% அதிகரிச்சிருந்துச்சு. இப்போ 55% உயர்ந்திருந்துச்சு. இதுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாக அதாவது கடந்த அக்டோபரில் 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 3% அகவிலைப்படி உயர்வு என்ன அப்படின்னா ஊழியர்களோட பண தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்குறாங்க. இந்த மாதத்துக்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கும் அப்புறம் நுகர்வோர் விலை சிபிஐ அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த இருமுறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகளோட அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். இது இந்த புதிய உயர்வு காரணமாக பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளம் ரூபாய் 60,000 உள்ள ஊழியர்களுக்கு மார்ச் மாதம் அந்த உயர்வுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாம் சேர்த்துனா 34,800 கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 3% டிஏ உங்களுக்கு அதிகரிக்குது இல்லையா, அது எப்படி உங்களோட சம்பளத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு ரிட்டையர்டான ஒரு பர்சனுக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் 9,000 இருந்துச்சு அப்படின்னா 55% அதிகரித்து 4,950 ரூபா இதில் ஆட் ஆகுது. மொத்தமாக இப்போ 9,000 வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டிஏ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 13,950 மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஏ 58% உயர்ந்துச்சு அப்படின்னா 5,200 கூடுதலாக வாங்குவீங்க. அப்போ மொத்தமாக 14,220 ரூபா கிடைக்கும். அப்போ மொத்தமாக 270 ரூபா கூடுதலாக பெறுவீங்க ஒரு மாதத்துக்குமே. அதே போல் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ 18,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 55% டிஏ உயர்ந்துச்சு அப்படின்னா 9,900 ரூபா கூடுதலாக கிடைக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 27,900 ரூபா கிடைக்கும். இதே 58% உயர்ந்துச்சு அப்படின்னா அங்கே 9,900 இருந்தது இங்கே 10,440 அதிகரிக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28,440 ரூபா உயரும். இதன் மூலமாக மாதத்துக்கு 540 ரூபா உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 7வது ஊதிய குழுவோட கீழே நடைபெறும் கடைசி உயர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உயர்வு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 31, 2025 7வது ஊதிய குழு நம்மளுக்கு முடிவடையுது. 8வது ஊதிய குழு செயல்முறை அரசு விரிவுபடுத்திட்டு இருக்கு. அதில் கவனமும் செலுத்திட்டு இருக்காங்க. இந்த 8வது ஊதிய குழுவில் என்னென்ன திருத்தங்கள் ஜனவரியில் அறிவிப்பாங்க. அப்படி இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் அப்புறம் அதோட விதிமுறைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவுமே வெளியே வரலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது 55% அகவிலைப்படி ஊதிய குழுவின் பரிந்துரை ஜனவரி 1, 2026 முதல் உங்களுக்கு அமலுக்கு வந்துடும். 0 மாற்றிடுவாங்க. 8வது ஊதிய குழுவில் இது எல்லாமே 0 மாற்றப்படும். இது மொத்த உயர்வும் கொஞ்சம் சற்று குறைஞ்சால் கூட ஓய்வூதியங்களோட அடிப்படை சம்பளம் அப்புறம் அகவிலைப்படையோட இணைக்கப்பட்டிருக்கிறதா இது மேக்சிமம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த 3% டிஏ வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் பரவலாக பரவிட்டு இருக்கு. இது உங்களை மாதிரி நிறைய பேரான ரிட்டையர்டான அஃபிஷியல்ஸ் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது தேவைப்படலாம். இந்த பதிவு மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.